வெல்கம் டு சாட் ப்ரோ வாட்ஸ்அப் சொல்யூஷன். ஸோ வாட்ஸ்அப் மூலிமா பல்க் மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பல்காக நீங்கள் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸல் ஷீட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் அனுப்ப போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்லோட் எக்ஸல் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அப்லோட் எக்ஸல் கொடுத்த உடனே அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கேட்கும். எங்கே சேவ் பண்ணிங்களோ அந்த இடத்துல உங்களோட எக்ஸல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்து லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பருக்கு வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண வைக்க முடியும், ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் அனுப்பிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சென்ட் மெசேஜ். உங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க மெசேஜஸ் இருந்தால் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி அதில் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டத்தில் இருக்கிறனால நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைல் எதாவது அட்டாச் பண்ணால் ரைட் சைடில் அட்டாச் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்டாச் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்டாச் ஃபைல் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் அனுப்பணுமோ, ஃபோட்டோவா, இமேஜா, வீடியோவா, பிடிஎஃபா, இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்புகிறீங்களோ அந்த ஃபைலை போய்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 or 2 இமேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா மல்டிபிள் இமேஜஸ்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்ஷன் வந்து நீங்கள் அதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கேப்ஷன் பட்டன் இருக்கும், அங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே கேப்ஷன் வரும். அந்த இமேஜுக்கான ஏதோ ஒரு கேப்ஷன் நேம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோட்டோ ஐடென்டிஃபிக்காக கேப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கேப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் ஆட் பட்டன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் டைப்பில் வந்து நீங்கள் மெசேஜஸ் வந்து நீங்கள் அனுப்பிக்க முடியும். ஸோ பட்டன் டைப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கால் பட்டன், இன்ட்ரெஸ்டட் பட்டன் அண்டு லிங்க் பட்டன் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ என்ன மெசேஜ் அனுப்புறீங்க அதுக்கான ஆட் ஆன் என்கொயரிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கால், என்கொயரி, இன்ட்ரெஸ்டட், நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். அதில் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எது செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர்னால் ஃபோன் நம்பர், லிங்க்னால் லிங்க் கொடுத்துக்கலாம். மேலே வந்து டைப் பண்ண நார்மல் பட்டன், இப்போ இன்ட்ரெஸ்டட், ஸோ லைக் டு பை, டெமோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மேலே அந்த ஆடான் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அதில் கொடுத்துட்டு கீழே செலெக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ஓகே ஆகிக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பீப்புள் எந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, யார் நாட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த லிங்க் வந்து இங்கே வந்துடும். இதை பயன்படுத்திட்டு அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணாங்கன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஆக்டிவாக ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் பட்டன். லிங்க்கில் உங்களுடைய வெப்சைட் கொடுக்குறோம். வெப்சைட் வந்து வெப்சைட்டாக ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராம், யூடியூப், எனி லிங்க், வாட்ஸ்அப் லிங்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் அந்த லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா HTTPS லிங்காக வந்து இருக்கணும். HTTPS லிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இல்லாட்டி ஏதோ ஒரு வெப்சைட் லிங்க் போடுறீங்க, அதாவது www.abc.com போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலாக HTTPS வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். HTTPS சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் சேவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கால் பட்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பட்டன் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கால், டெமோ, லிங்க் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பட்டன் டைப்பில் வந்து ஒர்க் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ பட்டன் டைப் ரிப்ளை வந்து இப்படி தான் வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கால் பட்டன் அண்ட் லிங்க் பட்டன் அண்ட் இன்ட்ரெஸ்டாக, நாட் இன்ட்ரெஸ்டட் 3மே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரே லிங்க்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேம்பெயின் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ கேம்பெயின் டைமிங் வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமிங் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பற்றி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பேசிக் செகண்ட் வந்து அதில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து டிலேவாக போகணும். ஏன்னா ஸ்பேம் மெசேஜஸ் நிறைய க்ரியேட் ஆகும். பல்க் அனுப்பும்போது நம்பர் பிளாக் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளாக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இந்த செகண்டில் வந்து அனுப்புறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ மினிமம் 10 to 20 செகண்ட், 30 செகண்ட், 40 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த செகண்டில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு மெசேஜஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டைமிங் வந்து மறக்காமல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் நம்ம டைம் கொடுக்காம மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா பல்காக ஒரே ஷாட்டில் வந்து போகிறனால பிளாக் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கேம்பெயின் கொடுத்து யூ கேன் கிரியேட் கேம்பெயின். ஸ்டார்ட் கேம்பெயின் கொடுத்திங்கன்னா கேம்பெயின் நேம் வந்து கேட்கும். ஸோ அந்த கேம்பெயின் நேம் என்ன கேம்பெயினோ அந்த கேம்பெயினை செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிளிக் டு இன்ஷேட் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் டு இன்ஷேட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் தட் உங்களுடைய கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஆல்ரெடி ஏதாவது ப்ரீவியஸாக வாட்ஸ்அப் ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ புதுசாக தான் நம்ம இனிஷியேட் பண்ணும். ஸோ கொடுத்துருந்தேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வெப் வெர்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த நம்பர் வந்து அனுப்ப போகிறீங்களோ அந்த நம்பர் ஸ்கேன் பண்ணால் போதும். நீங்கள் 2-3 நம்பர் வச்சுருக்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சொல்லி நம்பர் 1 நம்பர் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிரும், பல்க் மெசேஜ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பல்க் மெசேஜ் வந்து ஈஸியாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 100லேருந்து மினிமம் 300 வரைக்கும் அனுப்பலாம். ஸோ ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து நீங்கள் வந்து அனுப்புறது. அதுக்கப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அப்போவே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டும் வந்து வந்துடும். ஸோ ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மெசேஜ் வந்து சென்ட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. இது போக உங்கள் மொபைலில் எடுத்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் வந்து எந்தளவுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நீங்கள் வந்து பல்க் ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா சாட் ப்ரோ வாங்க, யூஸ் பண்ணுங்கள். கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.